Everybody, first of all, நான் ஏன் இங்க கூப்பிட்டேன், ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நான் காமிக்கிறேன் இன்னைக்கு. இப்போ யார்கிட்ட பாருங்க, ஃப்ரண்ட் விண்டோ இருக்கு, கார்னியா நம்ம சொல்றது, அங்கே டேமேஜ் இருக்கு, யாருக்கு அடிபடுனது, கட் ஆயிடுச்சு, ஸ்கார் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம நார்மலி சப்போஸ் யார்கிட்ட அடிபட்டுச்சு, ஸ்கார் இருக்கு, கண் மாற்றணும். அதே நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன். திஸ் இஸ் த மெயின் ப்ராப்ளம். யார்கிட்ட ஒபாசிட்டி இருக்கு, white scar இருக்கு, yeah, anybody has got a cut injury, any such problem where astigmatism is very high, again நம்ம transplant பண்ணோம். யார்கிட்ட ஒரு conical cornea இருக்கு, many patients have got front window conical மாதிரி இருக்கு, cornea இருக்கு, இப்படி மாதிரி இருக்கு. இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, கண் மாத்தணும் in serious cases. இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குங்க, we have brought out a technique, நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது pinhole surgery. இதுல என்ன பண்றது, நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டே அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் நம்ம யார் கேட்ட கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, நம்ம யார் சத்த போறத கண் எடுத்துட்டு பேஷண்ட் கண்ல போடணும். கரெக்ட்? when you do that, rejection வரலாம். லைக் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல ரிஜெக்ஷன் வரலாம், அப்படி நம்ம கண்ல ரிஜெக்ஷன் வரலாம். இப்போ ரொம்ப தையல் இருக்கு இதுல. we have about let's say 16 or so many sutures for transplant போடணும். அதெல்லாம் போட்டு again problem வரலாம். so there are a lot of complications வரலாம் because of transplant. but some cases what we have now done is we have made a pinhole surgery. This will replace transplant in many cases, not in all cases, but many cases le நம்ம transplant வானா நம்ம pinhole surgery பண்ணலாம். இதுல அட்வான்டேஜ் என்ன இருக்கு, pinhole surgery யார் சத்த போந்த கண்ணு வானா, பேஷண்ட் சேம் ஐ நம்ம கண்ணு ஒரு pinhole மாதிரி பண்றது. when you make the eye like a pinhole, இப்போ நீங்க எல்லா பேர்கிட்ட கேமரா இருக்கு, கரெக்ட்? அங்கே டாப் கேமராஸ் TVs are there. all of நீங்க பாருங்க, டயஃப்ரம் இருக்கு. ஒரு டயஃப்ரம்ல என்ன இருக்கு, சப்போஸ் லைட் ஜாஸ்தி இருக்கு, நம்ம லைட் டயஃப்ரம் கம்மி பண்றது. சப்போஸ் டார்க் இருக்கு, நீங்க டயஃப்ரம் ஓபன் ஆறது. அப்படி நம்ம கண்ணுல இந்த பிரவுன் ஸ்ட்ரக்சர் நீங்க தெரியுதல்ல, அது டயஃப்ரம் இருக்கு, அது நம்ம சொல்றது ஐரிஸ். இப்போ நம்ம என்ன பண்றது, பின்ஹோல்ல we are making this diaphragm small. இப்போ think, suppose I make the thing small, rays of light உள்ள போனா கண்ணு உள்ள சைடுல போக மாட்டோம்ல, only the central rays of light will go in. central rays of light உள்ள போறது, patient sees immediately without transplant. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், then you will understand it better. இப்போ நீங்க பாருங்க, இங்க இத போட்டோகிராஃப் நீங்க பார்க்கலாம். ஒரு பேஷண்ட் இருக்கீங்க, ஃபுல் கட் இருக்கீங்க, நீங்க பார்க்கலாம், ஃபுல் கண்ல கட் இருக்கீங்க, வெள்ளை தெரியுதா, அல்ல பேர் eye has been cut by knife injury, something has happened. இப்போ பேஷண்ட் ஒண்ணுமே தெரியல. நம்ம என்ன பண்ணது, see this is the diaphragm, இந்த brown structure தெரியுதா, பெரிய இருக்கு, சின்ன பண்ணிட்டேன், small opening பண்ணிட்டு immediately patient க்கு ஒண்ணுமே தெரியல, because of this pinhole he is able to see clearly. நம்ம ஐடியா என்ன இருக்கு, இந்த pinhole surgeryல என்ன இருக்கு, how are we doing this, இதெல்ல ஐரிஸ் பின்னாலே ஒரு தையல் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றது. this is inside the eye, உள்ள இருக்கு, கண் உள்ள இருக்கு, வெளியில இருக்க மாட்டேன். it is for life. ஒரு வாட்டி அங்க தையல் போட்டுட்டேன், patient will be comfortable for life till the end of life patientல இருக்கு. இது அப்சர்வ் ஆக மாட்டேன், permanently அங்க இருக்கு, எடுக்கணும் இல்ல. this is the advantage of pinhole surgery. now I will talk to about Mr. Mr. Money patient நம்ம கிட்ட இங்க இருக்கு. sir, just stand up, you can sit there, but yes, please sit down sir, please sir, sorry sir, no, I think please sit down sir. in badminton, இப்போ பேட்மிண்டன்ல விளையாடுனது, it has hit the eye and the full eye got cut from one end to the other. இப்போ என்ன ஆயிடுச்சு, சப்போஸ் யார்கிட்ட எப்படி கட் ஆகுது, மிஸ்டர் மணி இங்கே தான் இருக்கு ஐயா கிட்ட, நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் தையல் போடணும்.
அப்புறம் வெயிட் பண்ணோம் 3 மாசம். அப்புறம் யார்கிட்ட பொறை இருக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணோம். அகைன் நம்ம வெயிட் பண்ணோம். தென் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அகைன் 6 months. This whole process will take 1 year. And then in the end of it also, please understand, யார் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது அதுல காம்ப்ளிகேஷன் வரலாம். All transplants because I'm taking somebody else's eye, putting it in place, rejections can happen. Okay? Now what we did with Mr. Mani is, we did this pinhole surgery. So at the same time, நம்ம சூச்சரிங் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஃபுல் பொறை எடுத்துட்டு உள்ள ஒரு லென்ஸ் போட்டுட்டேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம இதை கண் ஒரு பின்ஹோல் மாதிரி பண்ணிட்டேன். Once it becomes pinhole, he will see immediately, and with time he is seeing more and more. One more point I want to tell you all is, in pinhole surgery நம்ம பண்றதுன்னா இப்போ யாருக்கு டிஸ்டன்ஸ் தெரியுது, பட் ஈவன் கிட்டே வருவேன் without glasses. He will see distance and near without glasses. Understand? So suppose யார்கிட்ட pinhole surgery பண்றது big advantage இருக்குது. இப்போ நான் ஒரு 14-year-old boy பார்த்தேன், severe cut, யூபில இருந்து வந்து 14-year-old boy. Suppose நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு கண்ணாடி கொடுக்குற பாவம்க்கு, then problem கருது, in school when he goes for reading he has to wear glasses. அசிங்கமா இருக்கு, because poor boy, other children will make fun, no? ஏன் படிக்கணும் நீங்க கண்ணாடி போடுறது? நம்ம நார்மலி கண்ணாடி 40 years plusல போடுறேன். இதை பையனுக்கு நம்ம pinhole surgery பண்ணேன். Because of this pinhole pupil surgery, he is seeing distance and near without glasses. So what I want to tell you is, in a nutshell, again I am repeating, this is the latest technique in the world, first time which we have done. Okay? நம்ம என்ன இருக்குது, pinhole surgery instead of doing eye transplantation or corneal transplantation. So யார்கிட்ட severe cut இருக்கு, கண் கட்டா இருக்கு, opacities இருக்கு, keratoconus நம்ம சொல்ற conical cornea இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கு we can avoid eye transplantation and do pinhole surgery. But remember one thing, suppose யார்கிட்ட opacity central இருக்கு full, அவனுக்கு நம்ம transplant தான் பண்ணணும், because I need light to go inside. இப்போ பாரு, இது centered இல்ல, light goes through the hole. நீங்க பிக்சர் பார்க்கலாம், light உள்ள போறது through the side hole. But suppose some cases are very very bad, அதிலே நம்ம transplant பண்ணோம், no doubt about it. But many cases we can avoid it. ஏன் நம்ம இது பெரிய press conference சொல்ல கூப்பிட்டேன் நான், because this is first time in the world நம்ம இதை பண்றது where we are doing pinhole surgery instead of eye transplantation. And we personally called Mr. Mani. Sir, எப்படி அடிபட்டுச்சு சார்? சொல்ல கொஞ்சம் சார். Morning 7:30 I will reach the ground actually. First game முடிஞ்சது, second game play பண்ணிட்டு இருக்கோம் ஷட்டில். நான் ஃப்ரண்ட், another person பேக் சைடு, டபுள்ஸ். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு, நான் ஃப்ரண்ட் பால் வரப்போ ஐ சி த பால் அண்டு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவர் ஒரு 3-4-5 ஃபீட்லேருந்து வெரி ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பால் அடிச்சுட்டு இப்படி அடித்தார், இந்த ஆங்கிள். அந்த ஆங்கிள் அடித்த உடனே அந்த பால் அப்படியே பால் அடிச்சுட்டு அந்த நான் பெக்ஸ் போட்டிருப்பேன், விளையாடுறதுக்கு தனி பெக்ஸு, அந்த பெக்ஸ் ஒடிஞ்சு தூள் தூளாக போயிடுச்சு. தூள் தூளாக போனோடனே வித்தின் செகண்டு டார்க் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணேன், கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புகை மண்டலமாக இருக்குது, எதுவுமே தெரில, அவ்வளோதான். உடனே சன்னுக்கு கால் பண்ணி தாம்பரம் அகர்வால் போனோம், இமிடியேட்டாக இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து சார் கேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உட்காந்து ப்ளீஸ் சார். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், ஐ டெல் யூ, இன் திஸ் ஸ்போர்ட் இன்ஜுரி நம்ம சொல்கிற எக்ஸாம்பிளில் ஸ்குவாஷ் வெரி ஃபாஸ்ட் கேம். ஸ்குவாஷ் என்ன இருக்கு, அப்போனண்ட் சேம் கோர்ட்டில் இருக்கு, அடிப்படை. ஸோ தெர் ஆர் மெனி கேசஸ் லைக் திஸ். திஸ் இஸ் ஓகே. நைஃப் இன்ஜுரி இருக்கு, நைஃப்ல யார் கட் பண்ணுறது, சண்டை போட்டுச்சு, சண்டை, இதில் ப்ராப்ளம் வரலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் சம் பீப்புள் ஆர் பார்ன் ப்ராப்ளம்ஸ், மீன்ஸ் கொனிக்கல் கார்னியா. யார்கிட்ட கார்னியாலே அப்படி இருக்கு கொனிக்கல் மாதிரி, யா கார்னியல் ஒபாசிட்டி இருக்கு, ஸ்காரிங் இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கரெக்ட் பண்ணலாம் த்ரூ திஸ் பின்ஹோல் சர்ஜரி. ஓகே. தழும்பு இருக்கிறப்போ அந்த தழும்புக்கு வந்து அதனால என்ன ஆகும்னா கருவழியோட ஷேப் மாறும்,
அந்த ஷேப் மாறுறப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக ரெட்டினால படாது. ஸோ இந்த மாதிரி கருவிழி தழும்பு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போட்டால் கூட பார்வை வந்து தெளிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டின்ற டெக்னிக்ல பண்ணுறோம். உள்ள இருக்கிற அந்த பாப்பாவை நம்ம வந்து சின்னதாக்கிடுறோம். ஸோ சின்னதாக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த ரேஸ் ஆஃப் லைட் வர்றது அந்த கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் போய் ரெட்டினால படுறதுக்கு நம்மளுக்கு அது பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மற்ற இடத்துல அந்த ஸ்கார் இருக்கிற இடத்துல வர லைட்ஸை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சென்டர் வழியாக வர லைட்ஸ் மட்டும் ரெட்டினால படுறதுனால அவங்களுக்கு வந்து பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு கார்னியால இன்ஃபெக்ஷன் வந்து தழும்பு வர்றது, பிளாஸ்ட் இன்ஜுரிஸ், இது மாதிரி ஷட்டில் காக் இன்ஜுரி, அந்த மாதிரி கருவிழியில் எந்த தழும்பு இருந்தாலும் கரெக்டாக சென்டர் பகுதி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் நம்ம பின்ஹோல் பியூப்ளோபிளாஸ்டி பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷன் கொடுக்க முடியும்.